இருக்கிற தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போம். வாயுள்ள புள்ளதாங்க பொழைச்சிக்கும். நான் என் குழந்தை இன்ட்ரோவர்ட்டாலாம் வளர்க்கலன்னு நினைப்பீங்க. பட் இங்கே நிறைய பேரண்ட்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் அப்படி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. நான் ஒரு 5 கொஷின்ஸ் கேட்குறேன். அதுக்கு எஸ் ஆர் நோ ஆன்சர் மூலயமா நீங்கள் உங்கள் குழந்தைய அப்படி தான் வளர்க்குறீங்களா இல்லை நீங்கள் அப்படி தான் வளர்ந்தீங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், உங்கள் குழந்தை உங்ககிட்ட வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கும்போது ஏன்டா இவ்வளோ கேள்வி கேட்டு என்னை கொள்றேன்னு கேட்குறீங்களா? அப்போனா அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்துறதுக்கு தயங்குவாங்க. செகண்ட், உங்கள் குழந்தை பண்ணுற சின்ன மிஸ்டேக்கு கூட கரெக்ட் பண்ணுறேன்ற பேரில் உங்கள் குரலை வசதி திட்டவோ அடிக்கவோ செய்கிறீங்களா? அப்போ அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும், எங்கே நம்ம பேசினா தப்பாயிருமோன்னே பேச மாட்டாங்க. தேர்ட், உங்கள் குழந்தை உங்ககிட்ட ஃபீல் பண்ணி அழுகும்போது இதுக்கெல்லாம் யாராச்சும் அழுவாங்களா, இதுக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களான்னு சொல்கிறீங்களா? அப்போனா மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்கன்னே அவங்களோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஃபோர்த்து, ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வெளியில் பப்ளிக் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகும்போது அமைதியாக சமத்தா உட்காந்துருக்கணும், வாயை திறந்துடாத, என் மானத்தை வாங்கிடாதன்னு சொல்கிறீங்களா? அப்போ நான் தேவைப்படுற இடங்களில் கூட வாயை திறக்கிறதுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபிஃப்த்து, குரூப் ஆக்டிவிட்டினா ஈஸியாக சேர்த்து விட்டுறது, அதுவே சோலோ ஆக்டிவிட்டினா எங்கே ஒழுங்காக பண்ணாமல் விட்டுருவாங்களோன்னே சேர்த்து விடுறதில்ல. அப்போ குழந்தைங்களும் ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க, நமக்கு பேசவே வராதுன்னு. இந்த 5 கொஷின்ஸில் இஃப் 3 கொஷினுக்கு எஸ் சொல்கிற பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை சைலண்ட் ஆகிறதுக்கும் இன்ட்ரோவெர்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. விட்டுறாதீங்க, உங்களை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே என்னதான் டேலண்ட் இருந்தாலும் வாயுள்ள புள்ள தான் பொழைச்சிக்கோங்க. உங்கள் புள்ள பொழைச்சிக்கணும்ல. வேறு என்ன ரீசன்ஸ்னால குழந்தைங்க இன்ட்ரோவெர்ட் ஆகிறாங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.